எல்ஹெச்பின்னு கத்திட்டு தெரியுறீங்க. ஆனால் பூரா ஓட்ட உடச்சலாயா இருக்கு. கயிறு தான் இல்லை, அது வந்து அதையும் பிடிச்சி கட்டி வச்சிருப்பாங்க போல, அந்த மாதிரி இருக்கு எல்ஹெச்பி. இதில் ஐசிஎஃப் வந்தால் உங்களுக்கு வந்து ஒத்துக்க மாட்டேது, அலர்ஜி மாதிரி பேசுறீங்க. எல்லாருக்கும் மேலே குட் மார்னிங்க. திருப்பூர் நைல் நேரத்தில் இருக்கிறவங்க செம்மையா இருக்குல்ல. நமக்கு என்ட்ரன்ஸ் இப்படியும் போகலாம், அப்படி இல்லைன்னா இந்த குறுக்கு பாதையிலையும் நம்ம போகலாங்க. கோயம்புத்தூர் வந்து மும்பை எல்டிடி போகிற மும்பை எல்டிடி எக்ஸ்பிரஸ் தாங்க நம்மளோட பயணத்தை இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறோம். ரயில் ஃபேன்ஸுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா குர்லா எக்ஸ்பிரஸ் சொன்னால் தான் புரியும். பட் குர்லா எக்ஸ்பிரஸ் கிடையாது, வண்டி பேரெல்லாம் மாற்றிட்டாங்கப்பா. ட்ரெயின் நம்பர் 11014 மும்பை எல்டிடி எக்ஸ்பிரஸில் நம்மளோட பயணம் இன்றைக்கி இருக்குது. ஸோ வாங்க அப்படி வீடியோக்குள்ள போகலாம். பிளாட்ஃபார்மை பற்றி காட்டலான் இருந்தேன், ஆனால் குறுக்க இந்த கௌசிக் வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சரக்கையில் பாடி போட்டாங்க. 2 மெயின் லைன் 2 லூப் லைன் இருக்கிறது தான் நம்மளோட திருப்பூரோட ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஆனால் முழுசாக காட்ட முடியல, குறுக்க கௌசிக்கிறாப்புல. நம்ம வண்டி பார்த்தா டிஸ்பிளே அனௌன்ஸ்மெண்ட் போட்டாங்க. நானும் வீடியோ எடுக்கிறேன், டிஸ்பிளே ஏதாச்சும் ஒரு எழுத்தாச்சும் தெரியுமான்னு பார்க்குறேன், தெரியல. எடிட் பண்ணும்போது தெரியுதான்னு பார்ப்போம் எப்படியாச்சும். நம்ம வண்டி பார்த்தா உள்ள அரைவ் ஆகிட்டு இருக்குங்க. சிக்னல்லாம் கிளியர் பண்ணி அடி வரப்பல வேப் சவுண்ட் தான் போட்டு வருது வண்டி. என்னோட ஃபர்ஸ்ட் டைம் எல்ஹெச்பி ட்ரெயினுங்க. ஜென்ரலு ஏசி கோச் எல்லாம் கடந்து ஸ்லீப்பர் போயிட்டுருக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தா அண்டர்சோடு தான் வரும், ஏறணும் எப்படியாச்சும். இதனால் வரைக்குமே பார்த்தா நான் வந்து ஐசிஎஃப்ல தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போவும் பார்த்தா ஐசிஎஃப் தான் முக்கால்வாசி ட்ராவல் பண்ணேன். பட் வேறு வழி இல்லை. ஃபஸ்ட் டைம் பார்த்தா எல்ஹெச்எஃப்ல எப்படி இருக்குது, அண்டர்சோடு எப்படி இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங். கோயம்புத்தூர் டு மும்பை எல்டிடி போகிற எக்ஸ்பிரஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறக்கா அண்ட்ரஸில் இருக்கேன். அதுவும் லாஸ்ட் அண்ட்ரஸோடு. ஆனால் பார்க்கலாம் எப்படி கூட்டம்லாம் இருக்குன்னு. திருப்பூர் அவ்வளோ கூட்டம் இல்லை, பட் ஈரோட்டில் போய் பார்க்கலாங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. ஒரு 5 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் வந்து வெளியே போயிட்டுருக்குங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்து எர்ணாகுளம் போகிறேன் வந்தே பாட்டு உள்ள அறைவிட்டுருக்காரு. திருப்பூர்லேருந்து எந்த ஒரு ரயிலும் பார்த்தீங்கன்னா தன்னோட பயணத்தை வந்து ஆரம்பிக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாள் ட்ராவல் ஆகிற கோயம்புத்தூர் மும்பை எல்டிடி எக்ஸ்பிரஸில் நம்மளோட பயணம் ஆரம்பிச்சிருக்குங்க. அண்டர்ஸ்டோ ஜேர்னி தான். ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போக முடியாது அவ்வளோ தூரம் போவேன். ஸோ கூட இருங்க பார்க்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கோச் வந்து மறு கோச்சுக்கு போகிற பாதை. ஸோ அந்த இடம் இது பார்த்துக்கோங்க. அண்ட் 2வது பார்த்தீங்கன்னா இங்கிட்டு யார் ரிசர்வேஷன் பண்ணியிருக்கான்னு தெரில, தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்தியன் ரயில்வேஸ் கிட்ட சொல்லி இதுக்குன்னே தனியாக டஸ்ட்பின் ப்ரொவைட் பண்ணணுங்க. மேலே பார்த்தீங்கன்னா பேட்சருக்கு வேலை போயிட்டுருக்கு. பணிகள் முடிஞ்சது நானே சொல்கிறேன். ஒரு 3 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜோலார்பேட்டை வந்து 130 மாதமாக சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஒரு 3 மாதம் தான் ட்ராவல் பண்ணுறேன். வண்டியோட ஸ்பீட் லிமிட் செக் பண்ணி பார்த்தேன், 110 தான் போகிறாப்புல எல்ஹெச்பி. ஆனால் வண்டி கிளம்பும் போது சரி, வண்டி ஸ்லோ பண்ணும்போது சரி, நல்லாவே ஜர்க் ஆகுதுங்க. எல்ஹெச்பி வச்சு சேஃப்டின்னு சொல்கிறீங்க, அப்படி ஜர்க் ஆகுது. மனுஷன் நிலையே நிற்க முடியல, அப்படி ஃபுல்லுங்கிற அளவுக்கு பார்த்தா நல்லாவே ஜர்க் ஆகுது இந்த வண்டியில். ஒருவேளை எல்ஹெச்பி வித் லேப் 7 அப்படிதான் போகிற இருக்கும் நீங்கள் நான் சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா. ஆனால் ஐசிஎஃப்ல வந்து வேப் 4 போட்டாலும் சரி, வேப் 7 போட்டாலும் சரி, எந்த ஒரு ஃபுல்லுக்குமே இருக்காது, ஜம்முன்னு போகும். அவனும் பறப்பான், இவனும் பறக்கான். ஆனால் பெட்டரை வந்து பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷனை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஐசிஎஃப் தான் பெட்ரு. ஆனால் அண்டர்சோட பொறுத்தவரை பார்த்தா எல்ஹெச்பி தான் பெட்ரு. ஏன்னா எல்ஹெச்பி வந்து ரிசர்வேஷன் போச்சா கொடுக்க மாட்டாங்க, நான் தான் சொல்கிறேன். இந்த எல்ஹெச்பி வண்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டு நிற்கிறது இடம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா விசாலமாக இருக்குங்க. ஐசிஎஃப் ட்ரெயினாக ஆரம்பிச்சுட்டு வைங்களேன், அட்டி போட்டு நின்னாங்கன்னா 2 பேர் நிற்கலாம். ஆனால் எல்ஹெச்பியில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டி போட்டு நின்னாக்கா 3 பேர் நிற்கலாம். அந்தளவுக்கு பார்த்தா நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. எல்ஹெச்பி வண்டியோட பாத்ரூம் வந்து நிற்கிறாங்க. ஸோ பாத்ரூம் பொருள் பார்த்துக்கலாமா? வாஷ் பேஷனை பொறுத்தவரை எப்போதுமே இந்த கூலிப்பு பீடி அதை தவிர வேறு எதுவுமே போட மாட்டாங்க நம்மளுக்கு. அப்புறம் பாத்ரூமில் பார்த்தேன்னா இப்போ தான் கோயம்புத்தூர் கிளம்பிச்ச வண்டி, ஆனாலும் 14 மணி நேரம் ஏதோ நடக்குது. ஓகே ரைட், ஆல்ரெடி எல்லாமே ஓகே தாங்க. ஆனால் கீழே முழுக்க பார்த்தீங்கன்னா ஈரமாக தான் இருக்குது. எல்ஹெச்பி தானே எக்கு அதில் உருவாக்கணும் ஏதோ சொல்லுவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்காத ஒரு நம்பிக்கை தான். ஓகே, ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லாம் உடச்சி போட்டு அப்படின்னு ஓடிட்டுருக்கு. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லையா எல்ஹெச்பி வந்து கன்வெர்ட் ஆகி ஓடிட்டுருக்காங்க, அப்படி தான் இருக்கும். ஸோ பாத்ரூம் ஜன்னலை பாருங்க எல்லாம் போயிடுச்சு அவ்வளோ.
ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தை கவர் பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு வந்தாச்சு. ஈரோடு வந்து அவுட்டர் நிற்கிறோம். சிக்னல் கொடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருக்காங்க. ஒரு 1/2 மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர் கவர் பண்ணிருக்கானா பரவாயில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா எக்ஸ்பிரஸ் ட்ராவல் பண்ணுறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் தான் ட்ராவல் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எக்ஸ்பிரஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டாப்னா அதுக்கப்புறம் வந்து அடுத்த டிஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் தான் அப்படின்ற பார்த்தீங்கன்னா இப்போ தான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ பரவாயில்ல, வண்டி பயங்கர மனுஷன் ஊற்றிட்டு போயிட்டு இருக்குங்க. எங்கள் ஊரில் தான் எல்லாத்தையும் பிரித்து போட்டு வேலை பார்க்குறேன்னு பார்த்தா எல்லா ஊர்லையும் எதாவது நடக்குது போல். எல்லா ஊரையும் பிடிச்சி மிஞ்சிட்டு இருக்காங்க ரயில்வே பொறுத்தவரை. ஈரோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சுங்க. இங்கே ஈரோடு வந்து பார்த்தீங்கன்னா கரூர் லைனு சேலம் லைனு போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேலம் எடுத்து அப்படியே போயிடுவோம். சேலத்துலையும் போய் நம்ம வந்து லைன் பிரிய வேண்டிய வேலை இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சேலம் அப்படியே பிரிந்து போயிட்டு இருக்குங்க நம்ம வெளியே. இப்போ இந்த வண்டி வருது இல்லை கூட்ஸ் வண்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் வந்து வர வண்டி. அப்படி நம்ம வண்டி பார்த்தோன்னா சேலம் போகிற லைனு, இது தனியாக பிரியும். ஸோ அங்கே தெரியுது இல்லைங்க வேப் 4 வேப் 7 நிற்கிறாரில்ல, இதுதான் ஈரோடோட லோகோ ஷெட்டுங்க. சரிங்களா, இங்கே இருந்தால் நிறையா லோகோ வந்து ரெடியும் பண்ணுவாங்க, ரிப்பேரர்ஸ்னு எதாவது சரி பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து பார்த்தோன்னா ஈரோட்டோட லோகோ ஷெட் வந்து காட்டினேன்ல, அதில் வந்து பார்த்தா வேப் 4 வேப்ஸ் நிறைய இருந்துச்சு. இந்த கூட்டத்தில் பார்த்தோன்னா ஒரு கருப்பாடு விழுந்துட்டு இருந்தாங்க. யார் சொல்லி பார்த்தா WAP5 அம்ரித் பாரத்தோட இன்ஜின், அவன் ஒருத்தன் தான் சோழா நின்று இருந்தான். பார்த்தேன் நில என்னதான் பெருசாக வந்தாலுமே பார்த்தீங்கன்னா வேப் 7 வேப் 4 அடிச்சிக்க முடியாது, நீ ஓரமாக நெல் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். நம்ம ட்ராவல் பண்ணுற வண்டி பார்த்தோன்னா கோயம்புத்தூர் டு மும்பை எழுதிட்டுங்க. மும்பை வந்து பார்த்தா 2 விதம் சொல்லுவாங்க. ஒன்று மும்பை சவுத்து, ஒன்று பார்த்தா மும்பை ஈஸ்ட். நம்ம வந்து பார்த்தா மும்பை எழுதிட்டு போனால நம்ம வந்து பார்த்தா மும்பை ஈஸ்ட்டில் போய் சேருவோம். நான் நினச்சேன் பெருசாக இருக்கும், அதாவது திருப்பூரில் புறவுடையாரும் ஈரோடில் புறவுடையாரும் அட்ரஸ் நிற்க முடியாது அப்படி நான் நினச்சிருந்தேன். பார்த்தா காலியாக வருதுங்க. சீரியஸ்லி சொல்கிறேன், கோயம்புத்தூர் டு மும்பை எழுதிட்டு ரிசர்வேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தாராளமாக நீங்கள் வந்து அட்ரஸ்லேயே வரலாங்க. ஸோ அந்த பார்த்தா வண்டி காலியாக தான் இருக்குது. நானே ஜாலியாக நின்று வாசப்படி நின்று வீடியோ எடுத்துருக்கேன். எந்த பைபிளும் டிஸ்டர்ப் எதுவும் பண்ணல. வடக்கு நண்பர்கள் போல் இந்த வண்டியில் மேபி அப்படி தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். சேலம் லைனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் நிறையா தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அது நைட் டைம் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பக்கத்தில் ட்ராவல் பண்ணுறேன். அதுவும் நான் பார்த்தீங்கன்னா காவேரி யாரை இப்போ தான் பார்க்கவே போகிறேன் லைஃப்லேயும். நிறைய நைட்டில் போகும்போது பார்த்துருக்கேன், அவ்வளோவா தெரியாது. பட் பகல் டைமில் அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சீட்டு வரமா கதவரமாக நின்று பார்க்குறேன். ஈரோட்டையும் கடந்தாச்சு, காவிரி ஆத்தையும் கடந்தாச்சு. இனி பார்த்தா தலையை வந்து அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிட்டு போயிடாப்புல சேலம் வரைக்கும். அங்கன்னு ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஸ்கிப் பண்ணிட்டுருக்காங்க. பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வேலைலாம் போயிட்டுருக்குங்க. சைடில் மரமெல்லாம் அப்படியே இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம் வேலைக்காக அந்த மரத்தில் வெட்டாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். மழை காலத்தில் சரி, அந்த வெயில் காலத்தில் சரி, நிழலுக்கு உட்காரக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும், மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். எங்கள் ஏரியாவில் வெட்டி போகிறாங்க பிளாட்ஃபார்ம் வேலை வந்தாலேயும். ஸோ இங்கே கொஞ்சம் வெட்டாமல் இருந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா.
சரி, ஓகே, அவ்வளோதாங்க. திருப்பூர் to சேலம் என்னோட அந்த பயணத்தை பார்த்தா நான் முடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரூட் நான் சூஸ் பண்ணது வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தா எல்ஹெச்பி வந்து ட்ராவல் பண்ணுறேன். ரெண்டாவது பார்த்தா ஒரு லாங் ட்ரெயினோட அண்ட்ரஸ்ட் ஜர்னி எப்படி இருக்குது, இல்லை அண்ட்ரஸ்ட் ஜர்னி எப்படி இருக்குது, அடுத்தது வீடியோ வந்து பார்த்தா கவர் பண்ணும்போது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தாட்டுக்காக தான். இன்றைக்கிட்டே வந்து பார்த்தா சண்டே, ஆக்சுவலாக சண்டே அன்றைக்கி எப்படி இருக்குது, ஒரு வீக் டேஸில் எப்படி இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு சில விஷயம் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பயணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீடிக்கிறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் மாதிரி வந்தேன். ஸோ ட்ரையல் தான் இந்த ஜேர்னி. ஸோ இப்போயே இந்த ட்ரெயின் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்து கோயம்புத்தூர் to மும்பை எல்லாட்டி ஃபுல் சர்ச் அன்சோடலாம் பண்ணுறது தான் என் பிளான். மற்றபடி நமக்கு ரிசர்ச்லாம் சுத்தமாக ஆகாதுப்பா. சேலம் இருக்குச்சாச்சுங்க. சேலத்தில் பாருங்கள் சரியான போர்டிங்க. போர்டிங் வந்து பார்த்தா 100க்கு 10% இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா போர்டிங்கு சரியாக இருக்குது. அண்டர்சோர்டில் கூட அவ்வளோவா இல்லை. ஆனால் அந்த ரிசர்வேஷன் கோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் போட் பண்ணுறாங்க. ஸ்லீப்பரில் புக் பண்ணி தான் எல்லோரும் போட் பண்ணுறாங்க. அண்டர்சோர்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யாரும் ஏறல.